நாமும் பேசலாம் இங்கிலீஷ். ஆமாங்க, ப்ராக்டிஸ் பண்ண நம்ம கூட இங்கிலீஷில் பேசலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெய்லி ரொட்டீன்ஸ். டெய்லி ரொட்டீன்ஸ் அப்படின்னாக்கா நம்ம தினமும் செய்யக்கூடிய வேலைகள், நம்மளுடைய அன்றாட செயல்கள். அன்றாட செயல்கள் அப்படின்னா டெய்லி நம்ம அந்த வேலைகளை செய்துக்கிட்டே இருப்போம் இல்லையா? அந்த செயல்களை ஃப்ரேசல் வேர்பை வச்சு எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நம்ம சில நம்மளுடைய அன்றாட வேலைகளை விளக்கக்கூடிய ஃப்ரேசல் வேர்ப்ஸை கற்றுக்க போகிறோம். வேர்புக்கும் ஃப்ரேசல் வேர்புக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், தி அலார்ம் கோஸ் ஆஃப். தி அலார்ம் கோஸ் ஆஃப் அப்படின்றதுல நம்ம கோஸ் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்பை யூஸ் பண்ணுறோம். தி அலார்ம் கோஸ் ஆஃப் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா, அலாரம் மணி அடிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அலாரம் மணி அடிக்கிறது அப்படின்றதுக்கு நம்ம கோஸ் ஆஃப் அப்படின்ற அந்த ஃப்ரேசல் வேர்பை யூஸ் பண்ணுறோம். கோஸ் ஆஃப் அப்படின்னாக்கா மணி அடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். மணி அடித்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஐ வேக் அப். ஐ வேக் அப். வேக் அப் அப்படின்ற இந்த ஃப்ரேசல் வேர்புக்கு மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா, ஸ்டாப் ஸ்லீப்பிங். தூக்கத்துலேருந்து நம்ம ஏஞ்சிக்கிறோம், கண்ணை முழிச்சிடுறோம் இல்லையா? அடுத்தது, பட் ஐ டிசைட் ஐ ஹாவ் டைம் டு ஸ்லீப். கண்ணை முழிச்சு நான் பார்க்குறேன், டைம் பார்த்தாக்கா எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, தூங்கலாம் அப்படின்னு தோணுது. இதில் நம்ம ஸ்லீப் இன் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்பை யூஸ் பண்ணுறோம். ஸ்லீப் இன் அப்படின்னா கண்டினியூ ஸ்லீப்பிங். இந்த பட் ஐ டிசைட் ஐ ஹாவ் டைம் டு ஸ்லீப் இன் அப்படின்னா, ஆனால் நான் தொடர்ந்து தூங்க நேரம் இருக்கிறது என்று முடிவு செய்கிறேன். அப்போ ஸ்லீப் இன் அப்படின்னா தொடர்ந்து தூங்குதல். ஆஃப்டர் அ வைல் ஐ வேக் அப். சிறிது நேரம் கழித்து நான் எழுந்திருக்கிறேன். வேக்கப் அப்படின்னா எழுந்திருத்தல், தூக்கத்திலிருந்து எழுந்திருத்தல், கண் விழித்தல். ஐ கெட் அப். ஐ கெட் அப் அப்படின்னா நான் படுக்கையிலிருந்து எழுந்திருக்கிறேன். வேக்கப் அப்படின்னா தூக்கத்திலிருந்து கண்ணை முழிக்கிறது. கெட்டப் அப்படின்னா படுக்கையிலிருந்து எழுந்திருக்கிறது. அடுத்தது, ஐ புட் ஆன் மை ட்ராக் பேண்ட்ஸ். ஐ புட் ஆன் மை ட்ராக் பேண்ட்ஸ் அப்படின்றதுல புட் ஆன் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். புட் ஆன் அப்படின்னா ட்ரெஸ் யுவர் செல்ஃப் இன் சம்திங். ட்ரெஸ் போடுறோம்ல, அதுதான் புட் ஆன் சொல்வோம். நான் என் ட்ராக் பேண்ட்டை அணிந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஐ ஒர்க் அவுட். இதில் நம்ம ஒர்க் அவுட் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்பை யூஸ் பண்ணுறோம். ஐ ஒர்க் அவுட் அப்படின்னா மீனிங் நான் உடற்பயிற்சி செய்கிறேன். உடற்பயிற்சி செய்தலை நம்ம ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லலாம். தென் ஆஃப்டர் டேக்கிங் பாத் ஐ பிக் அவுட் அண்ட் அவுட்ஃபிட் டு புட் ஆன். குளித்த பிறகு நான் அணிவதற்கு ஒரு ஆடையை எடுக்கிறேன். இதில் நம்ம பிக் அவுட் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்பு, புட் ஆன் அப்படின்றது ரெண்டு யூஸ் பண்ணுறோம். பிக் அவுட் அப்படின்னாக்கா சூஸ் கேர்ஃபுல்லி. நம்ம ட்ரெஸ்லேருந்து நம்ம போட்டுக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம செலக்ட் பண்ணுறோம், அதை நம்ம பிக் அவுட் அப்படின்னு சொல்லலாம். புட் ஆன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்ம போட்டுக்கிறோம், ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறத நம்ம புட் ஆன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, ஐ கெட் ட்ரெஸ்ட். ஐ கெட் ட்ரெஸ்ட் அப்படின்ற இந்த சென்டென்ஸில் நம்ம கெட் ட்ரெஸ்ட் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்பை யூஸ் பண்ணுறோம். கெட் ட்ரெஸ் அப்படின்னாக்கா உடை அணிந்து கொள்ளுதல். ஐ கெட் ட்ரெஸ்ட் அப்படின்னா நான் உடை அணிந்து கொண்டேன் அப்படின்னு அர்த்தம். என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்மளுடைய தினசரி வேலைகளை விவரிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய எளிமையான ஃப்ரேசல் வேர்ப்ஸ் என்னென்ன, அதோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இனிமேல் நீங்கள் உங்களுடைய டெய்லி ரொட்டீனை விளக்குவதற்கு இந்த மாதிரி சாதாரணமான வேர்ப்ஸை யூஸ் பண்ணாமல் ஃப்ரேசல் வேர்ப்ஸை யூஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய இங்கிலீஷ் மற்றவங்க மத்தியில் தனித்துவமாக தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோட நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டெய்லி உங்களுடைய அன்றாட வேலைகளை விவரிப்பதற்கு பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.